2026-2027 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற வளாகத்திற்குள் வாசிக்க இருக்கிறது. இதனை நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்றைய தினம் பொது பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தாவேகா இந்த அரசு ஆட்சி அமைப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது ஜென்சி கிட்ஸ் தான். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பே அதிகமாக இருக்கிறது. தங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, தங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த அரசு பூர்த்தி செய்யுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கள் மத்தியில் அதிகமாகவே எழுந்திருக்கிறது. அவர்கள் சார்ந்த வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், கல்வி, அவர்கள் சார்ந்த அந்த தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போல தாவேகா வாக்குறுதிகளில் அதிகமாக முக்கிய கவனம் செலுத்தியது மகளிரை குறிவைத்துதான். எனவே மகளிருக்கான அந்த அறிவிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக வந்திருந்தார். தொடர்ந்து முதலமைச்சரினுடைய கான்வாய் வாகனமும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வந்திருக்கிறது. இன்றைய தினம் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் வேளாண் பட்ஜெட் ஆனது தனியாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலையில் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெரி, இந்த பட்ஜெட் தாக்கல் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறாரு, அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் 5 நிமிடங்கள்ல இந்த பட்ஜெட் தாக்கலானது செய்யப்பட இருக்கு. சட்டப்பேரவை வளாகம் இதற்கு தயாராக இருக்கிறதா? வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் பேரவையில 2026-27 ஆண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். 2026-27 ஆண்டுக்கான பொது நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நிதியமைச்சர் மரிய வில்சன் தாவேகா அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அவர் பேரவைக்கு வருவதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக துறை சார்ந்த அதிகாரிகள், இந்த 1.5 மாத காலம் இந்த பட்ஜெட் தயார் செய்த அனைத்து ஊழியர்களுமே அமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று தற்பொழுது அனைவருமே அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்று தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, நெடுஞ்சாலை, நீர்வளம், சமூக நலன், சமூக நீதி, விளையாட்டு, உள்துறைகள் முக்கிய அறிவிப்புகள் என புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைய நிதிநிலை அறிக்கையில இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்துவதாக தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மாநில முழுவதும் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் மகளிர் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்கிற தமிழக வெற்றி கழக தேர்தல் வாக்குறுதி பட்ஜெட் அறிவிப்பில் இடம்பெறுமா என்கிற எதிர்பார்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. காலை உணவு திட்ட விரிவாக்கம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேறு என்னென்ன புதிய திட்டங்கள் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெற போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 8 முதல் 18 வயது வரை என்கிற திட்டத்தின் மூலம் இளைஞர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தும் திட்டம் அறிவிப்பாக இன்று வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டுல தனி விளையாட்டு கொள்கை குறித்து அறிவிப்புகளும் இன்று வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். பரபரப்பான அரசியல் சூழல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது.